Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது சிக்கன் டோனட்ஸ். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நம்ம இத கொடுத்தேனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். நான் பண்ணதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்ற போறோம். கூட நான் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். அடுத்தது கொஞ்சம் தில் லீவ்ஸ், இதுக்கு பேரு வெந்தயக்கீரை, அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுக்க போறோம். பாருங்க, இப்போ இது போல நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கொடுப்போம். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொடுப்போம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு கூட நம்ம மொசரல்லா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ இதையும் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம இதை டோனட்ஸ் மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். சின்ன ஒரு பால் போல எடுத்துட்டு இந்த கையில வச்சு தட்டி கொடுத்துட்டு டோனட்ஸ் எல்லாம் நல்லா ஷேட் பண்ணி கொடுத்துட்டு இத மாதிரி இப்ப எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். டோனட்ஸ் மாதிரி ஷேப் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. இப்போ நம்ம இத ஃப்ரிட்ஜ்ல 1 hour வைக்கணும். அப்பதான் அது நல்ல திக்கா நல்லதா வரும். அதுக்கு பிறகு நம்ம பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்கோம். எக் பீட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கோட் பண்ணதுக்கு ஒரு எக் பீட் பண்ணி வச்சிருக்கேன். கோட் பண்ணதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முதல்ல ஒன்று எடுத்து அரிசி மாவில் கோட் பண்ணிட்டு இப்போ நம்ம எக் பீட் பண்ணி வச்சிருக்கிறதுல முக்கி எடுப்போம். முக்கியாச்சு. இப்போ பிரெட் கிரம்ஸ்ல முக்கி எடுப்போம். இதை சைடில் வைப்போம். அது மாதிரி எல்லாமே பண்ணி எடுக்கலாம். இத மாதிரி நம்ம எல்லாம் செய்திருவோம். எல்லாம் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். சட்டி வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மறைச்சு கொடுக்கலாம். ஃப்ரை ஆச்சு. இப்போ எடுத்துருவோம்.
பாருங்க நல்ல அழகான டோனட்ஸ் ரெடி ஆயிருக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டேஸ்டியான சிக்கன் டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிச்சு பார்ப்போம். பாருங்க சீஸியாக இருக்குது. பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்குது, நல்ல சீஸியாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்ல சீஸியாகவும் இருக்குது. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.